வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, அர்த்தமுள்ள தமிழ் மாதங்கள் தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைய அமர்விலே 4வது மாதமாகிய ஆடி மாதத்தின் சிறப்புகளை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சென்ற அமர்விலே ஆனி மாதத்தை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அதுல ஆனி மாத சக்தி வழிபாடு அது காட்டிய உண்மை என்ன என்றால், ஆன்மாவை சார்ந்த வாழ்க்கை பற்றிய விளக்கத்தின் மூலமும் தவத்தின் மூலமும் மக்கள் தமது ஆணவத்தை நீக்கி மெய்ப்பொருளை அடைய வேண்டும் என்பதுதான் ஆனி மாதத்தினுடைய நோக்கமாக அமைந்தது. அதை ஒட்டி அந்த பக்குவத்தை எப்படி அடைவது என்று விளக்கக்கூடிய வகையிலே அமைந்ததுதான் ஆடி மாதம். ஆஷாட நட்சத்திரத்தில் அமைந்த காலம், அதனால் ஆடி என்று பெயர். முதல் நாள் ஆடி பிறப்பு, ஆடி பண்டிகை எனப்படும். புதுமண தம்பதியர்கள் விருந்து உபச்சாரத்திற்கு பிறகு மகள் தாய் வீட்டிலே தங்கிவிடுவார். தட்சிணாயன காலம் தொடங்குவதால் கரு தரிக்க கூடாது என்பதும், ஆடியிலிருந்து 10வது மாதம் சித்திரை, வெயில் காலத்தில் பிரசவம் சிரமம் என்பதனாலும் ஆடி மாதத்தில் தம்பதியர் தனித்திருப்பது என்ற ஒரு சடங்கு வகுக்கப்பட்டது. இன்றைக்கு இதனுடைய பொருள் எந்த அளவுக்கு பொருந்தும் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், தட்சிணாயனம் என்பது ஆத்மா சார்ந்த வாழ்க்கை. சிவபெருமானுக்கு தட்சிணாமூர்த்தி என்றும் ஒரு பெயர் உண்டு. தெற்கு பார்த்து அமர்ந்திருக்கின்ற சிவனுக்கு தட்சிணாமூர்த்தி, அதாவது குருஸ்தானம் என்று பொருள். மக்கள் பொருள் சார்ந்த வாழ்க்கையே போதும் என நினைப்பதால் ஆத்மாவின் பக்கம் வருவதற்கே அஞ்சிய காலம் உண்டு. அதனால் துறவு, தவமுறை, தியானம் என்றால் அது குடும்பத்திற்கு அவசியமில்லை என்று கருதியதால் தட்சிணாயன காலத்திலே கருத்தரிக்க கூடாது என்ற ஒரு கருத்தை வைத்திருந்தார்கள். இரண்டாவது, ஆடிலிருந்து 10ஆம் மாதம் சித்திரையில் பிரசவம் சிரமமாகும். அது இன்றைக்கும் பொருந்தும் என்றாலும் பல மருத்துவமனைகளிலே குளிர்சாதன பிரசவறைகள் வந்துவிட்டன. அதனால் ஆதி காலத்தில், முற்காலத்தில் உள்ளதை போல இன்றைக்கு சித்திரை மாதம் பிரசவம் என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்த சடங்கு தவிர்க்கக்கூடியதே என்பது இன்றைய சிந்தனை. அடுத்து, ஐப்பசியில் கருத்தரித்து ஆடியில் பிறந்தவள் ஆண்டாள். அதனால் ஆடி மாதத்திலே 10 நாள் விழா நிகழ்த்தி 10ஆம் நாள் ஆடிப்பூரமாக கொண்டாடப்படும். தெய்வீக திருமணம் கொண்டவள் ஆண்டாள். அதனால் ஆடிப்பூரத்தில் ஆண்டாள் பூஜை செய்தால் பருவம் அடைந்தவருக்கு நல்ல மன வாழ்க்கை அமையும் என்பது ஒரு நம்பிக்கை.
இங்கே தமிழ்நாட்டில திண்டுக்கல் மாவட்டத்துல தாடிக்கொம்பு என்ற இடத்திலே சவுந்தரராஜ பெருமாள் ஆலயம் ஒன்று உண்டு. அங்கே திருமணம் தள்ளி போகக்கூடிய ஆண் பெண்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வியாழன் அன்று ரத்தி மன்மத பூஜை என்று ஆண்டாளை முன்வைத்து ஆண்டாளுக்கு அலங்கார அபிஷேகங்கள் எல்லாம் செய்து வணங்குவது என்ற ஒரு சடங்கை வைத்திருக்கின்றார்கள். மேலும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமைகளிலே அம்பாள் வழிபாடுக்கு சிறப்பான நாள். அடுத்து பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளியில் வரலட்சுமி நோன்பு அனுசரிக்கப்படுகிறது. செவ்வாய் வெள்ளி நாட்கள் சக்தி வழிபாட்டுக்குரிய நாட்களாக நம்முடைய முன்னோர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது உயிர் சக்தியை திணிவுபடுத்தி அதன் மூலம் உடலுக்கும் மனதுக்கும் அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்பது இதனுடைய உட்பொருள். அதற்காக பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளியில் எண்ணெய் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்றும், ஆண்கள் புதன் சனிக்கிழமைகளில் எண்ணெய் குளியல் செய்ய வேண்டும் என்றும் ஒரு வரைமுறை வகுத்திருந்தார்கள். இது யாருடைய குறுக்கீடும் இல்லாமல், அறிவுரையும் இல்லாமல் வியாபாரத்தனமான ஷாம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்த பிறகு பெரும்பாலும் எல்லோரும் ஷாம்பு குளியல் தான் செய்கிறார்கள். அதன் விளைவு என்ன என்றால், முடி உதிர்தலிலே தொடங்கி மூளை வறட்சி வரை அவஸ்தைப்படுகின்றார்கள். அறிவு சார்ந்த சிந்தனை குறைபட்டிருக்கிறதை கவனிக்க வேண்டும். கல்வி அறிவு மிகுந்திருக்கிறது, ஆனால் சிந்திக்கின்ற அறிவு குறைபட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை செய்கின்ற போது மனம் ஒடுங்கி செய்யக்கூடிய பக்குவம் குறைபட்டிருக்கிறது. அதாவது படிப்பு கல்வி என்பது எப்படி இருக்கும் என்பதை பற்றி இலங்கை ஜெயராஜ் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். மிக அற்புதமான கருத்து. கிணறுகளிலே ஊற்று நீர் தங்கும். அந்த நீரை மேலே வயலுக்கு இறைக்க வேண்டும் என்றால் அதற்கு நீர் இறைக்கும் இயந்திரம், பம்ப் செட் ஒன்று வைத்திருப்பார்கள். அதை துவக்குவதற்கு முன்பு ஒரு சில வாளிகள் தண்ணீரை உள்ளே ஊற்றுவார்கள். இந்த தண்ணீர் குழாய் வழியாக உள்ளே போய் பிறகு அந்த எந்திரம் செயல்பட தொடங்கும் போது இந்த நீரோடு கிணற்று இருக்கின்ற நீர் சேர்ந்து தொடர்ந்து இறைக்கப்படும். அதே போல கல்வி என்பது வெளியிலிருந்து உள்ளே ஊற்றுகின்ற நீர் போல. இது உள்ளே போய் அங்கிருக்கின்ற அறிவை வெளியே கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட கல்வி குருகுல கல்வியாக இந்தியாவிலே இருந்தது ஒரு காலத்துல. அது இந்த மேல்நாட்டு கல்வி, அட்டை கல்வி வந்த போது எல்லாவற்றையும் மனப்பாடம் செய்து ஒப்பிக்கின்ற முறை வருகின்ற போது அங்கே அறிவு சார்ந்த சிந்தனை அடைபட்டு விட்டது. ஆனா இன்றைக்கு பட்டதாரிகள் ஏராளம், சிந்தனையாளர்களுக்குத்தான் பஞ்சம். அதுக்கு காரணம் என்ன என்றால், சிந்திக்கின்ற திறத்தை தருகின்ற வழிபாட்டு முறைகள் எல்லாம் வெறும் சடங்குகளாக மாறிப்போன அவலம். அடுத்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது ஒரு வழக்கு. ஆடியில் விதைத்தால் தை மாதம் அறுவடையாகும். அதற்கான மழையை ஆடி மாதத்தில் வேண்டுவதனால ஆடி அழைக்கும் தை துடைக்கும் என்ற ஒரு சொல் வழக்கம் உண்டு. ஆடியில் தொடங்கும் மழை 18ஆம் நாள் பெருக்கெடுத்து ஓடும் என்பதே ஆடி 18ஆம் பெருக்கு என்று சொல்லப்படுகிறது. அன்றைக்கு ஒரு சிறப்பான சடங்கு உண்டு.
விவசாய குடும்பங்களிலே பெண்கள் முளைப்பாரி என்று ஒரு கூடையிலே நவதானியங்கள் ஓரளவுக்கு வளர்ந்த நிலையிலே அதை தலையிலே சுமந்து ஆற்றங்கரைக்கு சென்று அதை தூவி, அதாவது அந்த முளைப்பாரியை வைத்து வழிபாடு செய்வது என்று ஒரு சடங்கு வைத்திருக்கிறார்கள். இந்த முளைப்பாரி என்பது என்ன என்றால், நவதானியங்கள் அந்த விதைகள் எல்லாம் ஒரு மண் கூடையிலே தூவி சில நாள் வளர்ந்து விட்டால் ஓரளவுக்கு ஒரு 1/2 அடி 1 அடி அளவுக்கு வளர்ந்த நிலையை முளைப்பாரி என்று சொல்வார்கள். இதனுடைய தத்துவார்த்தம் என்ன என்றால், 9 வகை தானிய விதைகளும் ஒரே மண்ணிலே தான் முளைக்கின்றன. ஆனால் அதன் இயல்புக்கு ஏற்ப பயிர்கள் வெளிவருகின்றன. அதாவது நாம் எதை விதைத்தோமோ அதுதான் அதன் இயல்புக்கு தக்கவாறு வளர்ந்துள்ளது. இதை கண்ணசன் அழகா சொன்னார். சட்டியில் உள்ளது அகப்பையில, புத்தியில் உள்ளது வார்த்தையில, போட்டதுதான் முளைக்கும் தோட்டத்துல என்றார். அப்ப எது உள்ளே போகிறதோ அது வெளியே வரும். அப்ப எதை போட வேண்டும் என்பதை தெரிந்து போட வேண்டும். காரணம், நம்முடைய அனுபவங்களே கர்ம வினை பதிவுகளாகின்றன. அதாவது மண் கூடை என்ற நமது ஆத்மாவிலே முந்தைய தலைமுறைகள், நமக்கு முன்பு குறைந்தபட்சம் 6 தலைமுறைகள் என்னென்ன நன்மை தீமை செய்தார்களோ அவை எல்லாமே அவற்றின் இயல்புக்கு ஏற்ப ஆத்மாவிலிருந்து தக்க காலத்தில் வெளிப்பட்டு புண்ணியத்திற்கு தகுந்த நன்மைகளை அளிக்கும், பாவத்திற்கு தகுந்த துன்பங்களை அளிக்கும். இதுதான் அந்த முளைப்பாரினுடைய தத்துவார்த்தம். இதை உணர்ந்து கொள்ளவும் தன்னை திருத்திக் கொள்ளவும் தியான பயிற்சியை கற்று மனதை துரியத்தில் வைக்க வேண்டும் என்ற குறிப்பு தான் அந்த முளைப்பாரியை தலையிலே சுமந்து செல்வது. சரி, ஆடி 18 என்பது மிக பரவலாக பேசப்படுகின்ற ஒரு கருத்து, கொண்டாடப்படுகின்ற ஒரு சடங்கு. இந்த 18 என்ற எண்ணுக்கு சிறப்பு மிக்க தத்துவார்த்தம் உண்டு. ஆன்மீகத்திலே 18ஐ அறியாதவர்கள் மேம்பட முடியாது. என் அனைத்து ரகசியத்தையும் உள்ளடக்கியது இந்த 18. எங்கெல்லாம் அதை பயன்படுத்துகிறார்கள் பாருங்க. ஆடி மாதத்திலே 18ஆம் நாள், ஆடி 18ஆம் பெருக்கு. கீதையிலே அத்தியாயங்கள் 18. மகாபாரத குருட்சேத்திர யுத்தம் நடந்த நாட்கள் 18. இங்கே கேரளாவிலே சபரிமலை என்று ஐயப்பன் ஸ்தலம் ஒன்று உண்டு. அந்த சபரி யாத்திரையில் ஏறுகின்ற படிக்கட்டுகள் 18. தமிழிலும் ஆங்கிலத்திலும் மெய்யெழுத்துக்கள் 18, புராணங்கள் 18, சக்தி வாய்ந்த சித்தர் பெருமக்கள் ஜீவ சமாதி அடைந்த திருத்தலங்கள் 18. இன்னும் சிலது உண்டு, நாட்டிய முத்திரைகள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்படி பல இடங்களிலே இந்த 18ஆம் எண்ணை குறித்ததற்கான காரணம் ஒன்று இருக்க வேண்டும். அதை தேடி புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஆன்மீகத்திலே தேர்ச்சி பெற முடியாது. அது என்ன என்பதை அனுபவத்தில் உணர்ந்தவர்கள் ஆத்ம தரிசனமும் தெய்வ தரிசனமும் பெறுகின்றார்கள். சாஸ்தா, சாஸ்திரம், சாஸ்திரி 3 வார்த்தைகள் கேள்விப்பட்ட வார்த்தைகள். ஏதோ இணைப்பு இருக்கிறதே. சாஸ்தா, சாஸ்திரம், சாஸ்திரி, இந்த 3 வார்த்தைகள் ஏதோ இணைப்பு இருக்கிறது.
அது என்ன என்று சிந்தித்தால், ஐயப்பனுக்கு தர்மசாஸ்தா என்றும் ஒரு பெயர் உண்டு. அப்ப தெய்வத்துக்கு தர்ம பரிபாலகன் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் தர்ம சாஸ்தா என்பது தெய்வம். தர்மத்திற்கு தலைவன் தர்ம சாஸ்தா. அது தர்மம் என்பது என்ன, அதை பின்பற்றினால் என்ன நன்மைகள் வரும் என்ற வாழ்வியலை விளக்கி சொல்கின்ற போது அது சாஸ்திரம். சாஸ்தாவினுடைய தெய்வ நீதியை விளக்குவதும், அதை இணைந்து வாழ்கின்ற போது பெறக்கூடிய மேன்மைகளையும் அதற்கான வழிமுறைகளையும் விளக்கி சொல்கின்ற போது அது சாஸ்திரம் எனப்படுகிறது. அந்த சாஸ்திரத்தை படித்து தெளிந்து உணர்ந்து அந்த தெய்வத்தை அனுபவமாக கண்டவர்கள் தான் கண்ட உண்மைகளை, தான் பெற்ற அனுபவங்களை அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அப்படி அந்த அந்தணனின் பக்குவத்தோடு உள்ளவருக்கு சாஸ்திரி என்று பெயர். அப்ப சாஸ்தா தெய்வம், சாஸ்திரம் தெய்வ நீதியும் அதை சார்ந்த வாழ்க்கையும், சாஸ்திரி அதை உணர்ந்து தெளிந்து போதிக்கின்ற அனுபவஸ்தர். இப்படி இந்த இறைவனுடைய இயக்க நீதிகளை சபரிமலையிலே 18 படிகளை தாண்டிய உடனே ஒரு அருமையான வேத வாக்கியத்தை அந்த கோவிலின் முகப்பு வாயிலிலே ஹிந்தியிலும் மலையாளத்திலும் எழுதியிருப்பார்கள். அது என்ன வார்த்தை என்றால் தத்துவம் அசி என்று எழுதியிருப்பார்கள். என்ன பொருள்? எந்த ஐயப்பனை தரிசிப்பதற்காக 48 நாள் விரதம் இருந்து 48 மைல் மலையிலே நடந்து கோவிலின் 18 படிகளை கடந்து அந்த ஐயப்பனை தரிசிக்க வந்தாயோ, அந்த ஐயப்பனே தான் நீயாகவும் இருக்கிறது. தத்துவம் அசி. தத் என்றால் தெய்வம், இறைநிலை. துவம் என்றால் அதுவேதான் இதுவாக 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 அதுவாக எல்லாமாக அசி இருக்கிறது. தத்துவம் அசி, தெய்வமே எல்லாமாக இருக்கிறது என்ற கருத்து தான் தத்துவம் அசி என்ற சொல். இதைத்தான் கீதையில அக்ஷர பிரம்ம யோகம் என்று 8ஆம் அத்தியாயத்துல விளக்கப்பட்டிருக்கிறது. எனவே இறைநிலையே எல்லாமாக இருக்கிறது. இதை சொல்லளவிலே கேட்டால் போதுமா? அனுபவம் வந்து விடுமா? அனுபவம் இல்லாது பக்குவம் வராது. அனுபவம் இல்லாது பக்குவம் வராது. அந்த அனுபவத்தை தருகின்ற வழிவகைகள் 18. அவை என்ன? மனிதனின் குணாம்சங்களிலே 6 தீய குணங்கள் உண்டு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று வடமொழியில சொல்வார்கள். அதை மகர்ஷி அவர்கள் தமிழ் படுத்தி பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று 6 தீய குணங்களை விளக்கி சொல்லி அவற்றை சீர்படுத்தக்கூடிய அருகுண சீரமைப்பு பயிற்சிகளையும் தந்திருக்கின்றார்கள். இந்த 6 குணங்கள் எப்படி தீய குணங்களாக வந்து சேர்ந்தன என்றால், வாழ்க்கை என்பது மெய், வாய், கண்முக்கு, செவி என்ற புலன் சார்ந்த வாழ்க்கை தானே. புலன் கடந்தவர் எத்தனை பேர்? ராமாயணத்துல இந்திரஜித் அற்புதமான கதாபாத்திரம்.
ஏனென்றால் இந்திரியம் தேவர்கள் என்ற புலன்கள், அந்த புலன்களின் தாக்கத்தை வென்றவன். அதனால் இந்திரஜித் என்று பட்டம் பெற்றவன். அப்படி எத்தனை பேரால் இந்திரியங்களை வெல்ல முடிகிறது? அவள் எளிதல்லவே. அந்த 5 புலன் இன்பங்களிலே பெற்ற தீய அனுபவங்கள், அதுவே மனிதரிடத்திலே 6 தீய குணங்களாக உருவாகின்றன. அதாவது புலன் இன்பங்களிலே அளவு முறை மீறியதால் வந்த வினை. மீறுவதற்கு காரணம் என்ன என்றால் ஆசை. ஆசை தடைப்படுகின்ற போது எழுகின்ற வேகம் சினம். ஆசைப்பட்ட பொருள் அடைந்த பிறகு அனைத்தும் எனக்கு மட்டுமே என்று இருப்பு கட்டுகின்ற குணம் கடும் பற்று. அதே ஆசை ஆண் பெண் கவர்ச்சியாக மாறுகின்ற போது அது பால் கவர்ச்சி. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த நீதியை அலட்சியப்படுத்திவிட்டு ராவணனை போல செயல்படுகின்ற போது அது முறையற்ற பால் கவர்ச்சி. தான் பெற்ற செல்வங்களிலே, அந்தஸ்துகளிலே மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தன்னை உயர்ந்தவனாகவும் தாழ்ந்தவனாகவும் வேதப்படுத்தி பெருமைப்படுவதும் சிறுமைப்படுவதும் உயர்வு தாழ்வு மனப்பான்மை, காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். சினத்தை வெளிப்படுத்துகின்ற வாய்ப்பு கிட்டாத போது அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருப்பது வஞ்சம். இப்படி பேராசை, சினம், கடம்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுத்தாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்களுக்கும் அடிப்படை என்று பார்த்தீங்கன்னா புலன்களிலே அளவு மீறி முறை மாறி தூய்க்க வேண்டும் என்ற ஆணவத்தின் வெளிப்பாடு. அதனால் 5 புலன்களை அளவு முறையோடு பயன் கொள்ளுகின்ற பக்குவத்தை பெற வேண்டும். 1. 6 குணங்களை சீரமைத்து நற்பண்புகளாக மாற்ற வேண்டும். பேராசையை நிறைமனமாகவும், சினத்தை பொறுமையாகவும், கடும் பற்று இயகையாகவும், பால் கவர்ச்சி கற்பொழுங்காகவும், உயர்வு தாழ்வை சமநோக்காகவும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும், இந்த 6 துர்க்குணங்களை நற்குணங்களாக மாற்றும். 5, 6, 11. இதற்கு துணை செய்வது மனதுக்கு தேவையான வில் பவர், வைராக்கியம். அந்த மனதுக்கு வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியை கண்டார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதற்கு பெயர் தவம். அப்ப தவத்தின் வெளிப்பாடு என்ன என்றால், நல்லவற்றிலே ஸ்திரமாக நிற்பதற்கான மன வைராக்கியத்தை கொடுப்பது தவம். அப்போ அந்த தவத்தின் பொருள் என்ன என்றால், தவ்வுதல் தவம். தவளை போல தவ்வுதல் தவம். எப்படி தவ்வுவது என்றால், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்னை, துரியம் என்று உடலிலே 7 உயிர் மையங்கள் உள்ளன. அது பிறப்பில் இருந்து எல்லோருக்கும் மையம் கொண்டுள்ள இடம் மூலாதாரம். அங்கிருந்து ஒவ்வொரு மையமாக தப்பி தப்பி உயர்ந்து உச்சிக்கு வந்து உச்சியிலிருந்து தெய்வத்துக்கு போகும்.
அந்த 7 உயிர் மையங்களை கடப்பது. அப்போ 5 புலன்களிலே அளமுறை காப்பது, 6 துர்க்குணங்களை நற்குணங்களாக மாற்றுவது, 7 உயிர் மையங்களிலே தவம் ஏற்றி துரியத்திலிருந்து துரியாதீதத்திற்கு பயணித்து நிலைப்பது. 5, 6, 7 கூட்டுத்தொகை 18. அப்ப 18 படி காட்டுகின்ற தத்துவம் என்ன என்றால், 5 புலன்களை முறைப்படுத்தி 6 குணங்களை சீர்படுத்தி 7 உயிர் மையங்களை கடந்து விட்டால் மனிதன் தெய்வமாகிறான். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே என்றார் மகரிஷி. ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அப்ப யார் ஒருவன் ஐயப்பாட்டிற்கு இடமின்றி தெய்வத்தோடு இணைந்து விடுகிறாரோ அந்த மனிதர், அந்த மகான், அந்த குரு தெய்வத்துக்கு நிகராகவே மதிக்கப்பட வேண்டும் என்பதனால்தான் சம்ஸ்கிருதத்திலே பரமஹம்ஸ் என்றார்கள். பரம் என்றால் தெய்வம், அந்த தெய்வத்தன்மை வாய்ந்தவர் பரமஹம்ச. அதே போல கிறிஸ்துவத்தில கிறிஸ்து என்றால் தெய்வத்தை அனுபவத்தில் அறிந்தவர்கள், என்லைட்டட் பர்சனாலிட்டி என்று அர்த்தம். அதே போல முகமது சல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தெய்வத்தை அறிந்தவர்கள் என்று. அதே போல் புத்தா என்றால் தெய்வத்தை அறிந்த ஞானம். இப்படி அந்த இறைவனுக்கு சமமான பக்குவத்தை பெற்ற மகா புருஷர்களை, அந்த பெருமக்களை தெய்வத்துக்கு நிகரான சொற்களை அடைமொழியாக சொல்லி அவர்கள் மதித்து வந்தார்கள். இயல்பில் மனமும் உயிர் இயக்கமும் மூலாதாரத்திலே 14 40 அலை வரைக்கும் செயற்படக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதனால் மண்மயத்தில் இயங்கும் மனம் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி பயம் என்ற வேகத்தில் இன்ப துன்பங்களை அனுபவிக்கும். உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கையில எண்ணம், சொல், செயலில் தர்மம் விலகி நிற்கும், அதர்மம் ஓங்கி நிற்கும். அதனால் அந்த மையத்திலிருந்து தப்பிப்பதற்கான வழியை தேடி கண்டார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதுதான் பிராணாயாமம் என்று முற்காலத்திலே சொன்னார்கள். சித்தர் பெருமக்கள் குண்டலினி யோகம் என்று சொன்னார்கள். மகரிஷியின் அவதாரத்தால் அந்த குண்டலினி யோகத்திற்கு எளிய முறை குண்டலினி யோகம் என்று தொட்டு கொடுக்கக்கூடிய ஸ்பரிச தீட்சி முறையிலே அறிமுகப்படுத்திய சிறப்பு பெருமை பகவான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு உண்டு. இதுவரைக்கும் இந்த நுட்பத்தை வேறு எந்த மகானும் தந்தது இல்லை. அதனால் சாமானிய மனிதர்கள் கூட தீட்சை பெற்று பாதுகாப்பாக தவம் இயற்றி இல்லறத்தை சிறப்பாக நடத்தி கொண்டே துறவரத்தையும் பயன் கொள்ளக்கூடிய வகையில அமைத்து தந்ததுதான் இந்த மனவளக்கலை பயிற்சி முறைகள். இப்படி தியானத்தின் மூலமாக உயிர் மையங்களை படிப்படியாக கடந்து உச்சியில் நிலைக்க வேண்டும். ஆக்னையிலே மனவேகம் 13 என்று ஒடுக்கம் பெறும். துரியத்திலே 8 நிலைக்கும். சலனமில்லாத நிலைத்தல் துரியத்துல. உடலுக்குள் நாம் இயற்றக்கூடிய தவத்தின் உச்சகட்ட அனுபவம் 8 அலைச்சொல் தான். இதற்கு மேல், அதாவது இதற்கு கீழான அலைச்சூழலை உடலிலே அனுபவிக்க முடியாது. நரஞென்ற சிற்றெல்லை நான் கடந்த போது நான் நீயாய் கூடுதலறம் நல்லியக்கம் அறிந்தேன், கரம் குவித்தே நீயே நான் இரண்டும் ஒன்றே என்று
கண்டுவிட்டேன் நீ நானாய் விளங்கும் பேரறிவில் என்றார் மகிழ்ச்சி. அப்ப நரன் என்ற சிற்றெல்லை நான் கடந்த போது எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று அருணகிரியை பாடினாரு. அந்த கருத்து உடல் என்ற எல்லையை கடக்கின்ற போதுதான் 7 அழைச்சொல்லலை தொட முடியும். அதான் விண்வெளி தவம், விஸ்வரூப தவம், இயக்க மண்டல தவம், சக்தி கல தவம். இந்த பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக ஐக்கியமாகுகின்ற அலைவேகம் 7 முதல் 4. அதையும் கடக்கின்ற போது இந்த பிரபஞ்சத்தின் காந்த அலைக்களம் எல்லை காண முடியாத அளவுக்கு விரிந்திருக்கக்கூடிய காந்த அலைக்களம், அது 3 முதல் 1 சுத்த வெளி பூச்சியம். இப்படி துரியத்திலிருந்து தொடர்கின்ற பயணத்தை தெய்வத்தை அறியக்கூடிய பயணம் என்றார்கள். அதனால் துரியத்திற்கு 2 மதிப்புமிக்க வார்த்தைகள், பிரம்மரந்தர் என்றும் சகசிராதார் என்றும் 2 வார்த்தைகளை குறிப்பிட்டார்கள். பிரம்மரந்தர் என்றால் கேட்வே டு காட், தெய்வத்தை அறிவதற்கான நுழைவாயில், என்ட்ரன்ஸ் கேட் துரியம். அதே போல் சகசிராதார் 1000 இதழ் தாமரை. பிரம்மா தாமரையில பெற்றிருக்கின்றார், சரஸ்வதி தாமரையில பெற்றிருக்கின்றாள், லக்ஷ்மி தாமரையில பெற்றிருக்கின்றாள். என்ன பொருள்? தாமரை என்றால் கருமையம் என்று அர்த்தம். அந்த கருமையத்தை போல் விரிந்து பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஆண்டனா, அது 1000 இதழ் தாமரை, சகசிராதார், மூளையினுடைய உச்சப்பகுதி, லோப்ஸ் என்று சொல்லுவார்கள். இப்படி மனித மூளையில மேல் பகுதி மிக முக்கியமானது. அதுதான் லோப்ஸ் என்று சொல்வார்கள். சிந்தனா சக்திக்கு அடிப்படை எதையும் புரிந்து கிரகித்து ஆராய்ந்து தெளிந்து முடிவு கண்டு செயல்படுத்தி நலன் அடைகின்ற அனைத்து சிறப்புகளும் நினைவாற்றலோடு இணைந்த ஒரு மையம். அது மூளை செல்களை ஊக்குவிக்கக்கூடிய துரிய மையம். உச்சியில் இந்த இறை தத்துவத்தை உணர்ந்து கொள்ள முனைகின்ற போது மனம் தானாக இயக்கம் மாற்றிவிடும். ஏன்னா மனதுக்கு இயக்க வேகம் 14 தானே, 14 முதல் 40 வரைக்கும். அப்ப 14 ஒடுக்கம் பெற்று விட்டாலே மனம் அற்று போகும். இதன் மூலம்தான் மகான்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தை இறை தத்துவத்தை அகக்காட்சிகளாக கண்டு விரித்துரைத்த தத்துவங்கள் தான் வேதங்கள் முதல் வேதத்திரியம் வரைக்கும். ஜீவ இனங்களில மனிதனுக்கு மட்டும்தான் இந்த திறமை உண்டு. வேற எந்த ஜீவனுக்கும் இறைவனை தேடுகின்ற சிந்தனை வராது. எல்லா ஜீவன்களுக்கும் உடல் சார்ந்த வாழ்க்கை தான். அறிவு சார்ந்த வாழ்க்கை என்பது மனிதனுக்கு மட்டும்தான். அந்த தெய்வத்தை தேடுபவனைத்தான் பக்தன் என்று சொல்கின்றோம். தெய்வத்தை அனுபவத்தில் கண்டவனை ஞானி என்று சொல்கின்றோம். அறிவை அறிந்த தெளிவு, அறிவே தெய்வம். அப்ப அறிவாகிய தெய்வத்தை அறிவோடு இணைந்து அனுபவத்தில் உணர்கின்ற போது அதற்கு ஞானம், அறிவை அறிந்த தெளிவு என்று பொருள். இதற்கு பிறப்பு ஒரு தடை அல்ல.
அதாவது இன்றைக்கு சமுதாயத்துல பிறப்பை கொண்டே தன்னை பெருமையாக சிறுமையாக நினைப்பது மக்களின் முட்டாள்தனமான அணுகுமுறை. ஒரு சிலர் தன்னை பிராமணன் என்று வைத்துக் கொள்கிறார்கள். பெரும் பகுதி மக்கள் சூத்திரன் என்று தன்னை தாழ்த்தி கொள்கிறார்கள். ஆனா இறைவன் படைப்பில் அப்படியெல்லாம் பேதம் கிடையாது. இந்த வர்ண பேதம் என்பது மனிதனாக உருவாக்கி கொண்டது. தான் அடைய முடியாத பெருமையை பிறப்பை கொண்டே பறைசாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு அறிவீனம் நான் பிராமணன் என்று சொல். யார் பிராமணன்? நந்தனை போல் ஒரு பார்ப்பனன் இந்த நானிலத்தில் இல்லை. ஆகவே பாரதியின் கூற்று, நந்தனை போல் ஒரு பார்ப்பனன் இந்த நானிலத்தில் இல்லை. நந்தனன் யார்? சூத்திரன், பிறப்பால் சூத்திரன், ஆனா பக்குவத்தால் பிராமணன். நந்தனை போல் ஒரு பார்ப்பனன் இது நாளிடத்தில் இல்லை. குணம் நல்லதாயின், குணம் நல்லதாயின் உணர்வின்பம் அடைதல் எளிதெனக் கண்டோம். இந்த வர்ணாசத்தை பேசுவது மகோபனிஷத். அந்த மகோபனிஷத்தை படித்து பார்த்தால் தெரியும், இந்த வர்ணங்கள் என்பது அறிவின் படித்தளங்களை குறிப்பது. மனிதன் பிறக்கின்ற போது சூத்திரனாகத்தான் பிறக்கிறான். என்ன, வெந்ததை தின்னு விதி முடிஞ்சா சாவது, இப்படித்தான் பிறப்பு. அதான் சித்திரை. அப்படி பிறந்தவன் வளர்கின்ற காலத்தில் அறிவை கொண்டு சிந்தித்து சிந்தனையிலே உயர்ந்து தெய்வத்தை அறிய வேண்டும். அப்படி அறிகின்ற போது தான் சந்திக்கின்ற இன்பத் துன்பங்களுக்கான காரணங்களை சிந்திக்கின்றான் அல்லவா? அந்த கணக்கு பார்ப்பது வைசியம். அப்படி பார்க்கின்ற போது தான் கொண்டு வந்த கர்ம வினைகளே தீது நன்றாக நமக்கு அனுபவங்களை தருகின்றன. எனவே நல்லதை செய்தால் நல்லதை பெற முடியும், தீயதை செய்தால் தீது வந்து சேரும் என்று அறிந்து பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடுகின்றவன் சத்திரியன். அப்படி போராடி போராடி இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டில் ஒன்று பார்த்து விடு என்றார் கவிஞர் வாலி. இரண்டில் ஒன்று என்ற வெற்றி அல்லது தோல்வி என்று பொருள் அல்ல. இரண்டு துவைத்தம், ஒன்று அத்வைத்தம். நான் வேறு தெய்வம் வேறு துவைத்தம். தெய்வமேதான் நானாகவும் வந்தது அத்வைத்தம். அதை அனுபவத்தில் உணர்ந்தவன் பிராமணன். அந்த பக்குவத்தை பெற்றவன் சூத்திரனான நந்தனன். எனவே இந்த பிறப்பிலிருந்து அடைவடைய ஞானம் வரைக்கும் அறிவின் படித்தளங்களை 4 வகையாக பிரித்தார்கள் ஞானிகள். அவருடைய குணங்களை 3ஆக பிரித்தது பகவத்கீதை. சத்வ ரஜோ தமஸ் என்று குணங்களை 3ஆக பிரித்தது. தமஸ் என்பது தனக்கு ஒரு நன்மை இல்லாத போதும் அடுத்தவனை துன்புறுத்துகின்ற, வருத்துகின்ற, சுரண்டுகின்ற கொடூரமான குணம். இது விலங்குகளே கூட கிடையாது. அதனால் இந்த குணத்தை விட்டுவிட்டால் மனிதன் விலங்குக்கு சமமாகிறான். தாமச குணத்தை நீக்கிவிட்டால் மனிதன் விலங்குக்கு சமமாகிறான். அதன் பிறகு அவன் மனிதனாக வேண்டும், மனிதனாக வேண்டும், மகனாக வேண்டும். ரஜோகுணம் என்பது ஆளுமை திறம், நிர்வாகத்திறம், இதெல்லாம் ரஜோகுணம். இன்றைக்கு உலகிலே ரஜோகுணத்தோடு தமோ குணம் கலந்ததால் வந்த விளைவுதான் எல்லா கிரிமினல், எல்லா குற்றங்களுக்கும் காரணம் ரஜோகுணமும் தமோ குணமும் கலந்த நிலை. சத்துவம் தலைமறைவாகி விட்டது.
சத்துவகுணம் உள்ளவன் மனிதனையே பார்க்க முடியவில்லை. எது சத்துவம் என்றால், அந்தணன் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டவர்களான். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியன் பராபரமே. இதுதான் பிராமணுடைய தகுதி. எத்தனை பேருக்கு உண்டு உலகத்துல? அப்படி அந்த சத்துவ குணத்தையும் கடந்த நிலை தெய்வம் நிர்குணம். அந்த நிர்குணத்தை அறிந்தவன் தான் பிரம்மத்தை அறிந்தவனாகிறான். இவ்வளவு உயர்ந்த பதவி பாருங்க. அதனால் அவன் மதிப்புக்குரியவன். அந்த இடத்த வெறும் பிறப்பால் போய் கிளைம் பண்ணிக்கலாமா? தப்பல்லவா? திறமை இருந்தால் அடைந்து காட்டு. அதை ராமாயணத்துல திருமணம் முடிந்து எல்லோரும் வருகிறார்கள். பரசுராமர் வருகிறார், கோபவேசமாக வருகிறார். அவருக்கு சத்திரிகளை பிடிக்காது, அவர் பிராமணன். வந்து ராமனிடத்துல, ஏய் சத்திர பதரே, இத்து போன சிவதனுசை உடைத்து நீ பெரிய வீரன் என்று பெயர் பெற்று விட்டாய். என்னிடத்துல இருக்கின்ற விசில் தனுசை உடைத்து காட்டுப்பார் என்று சவால் விட்டார். ராமன் பதில் சொல்லுகின்றான், தவ சிரேஷ்டரே, இது தவத்துக்கு அழகல்லவே. பொறுமையும் சாந்தமும் மக்களுக்கு கற்பிக்க வேண்டிய பிராமணர் நீங்கள். நீங்களே இப்படி ஆத்திரமாக வரலாமா? சரி, சத்திரிய பதரை என்று என்னை அவமதித்தீர்கள். என் பிறப்புக்கு நான் காரணம் அல்லவே. நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா? இல்லை என் பிள்ளை என கேட்டு பிறந்தானா? இது இயல்பாக இயற்கையாக வந்தது, அதுக்கு நான் பொறுப்பல்ல. மேலும் பக்குவமடைந்த ஞானிகள் பிறப்பை பார்க்க மாட்டார்கள், அவன் சாதனையை பார்ப்பார்கள். ராமனுக்கும் பரசுராமன் நடக்கின்ற விளையாடல் இது. சரி, என்ன சொன்னீங்க சவால்? இந்த விஷ்ணு தனுசில நான் ஏற்ற வேண்டும், அவ்வளவுதானே, கொடுங்க என்று அந்த விஷ்ணு தனுசை வாங்கி நான் ஏற்றினான். அம்பு தொடுத்தான். என் அம்பு வீண் போகாது, இதற்கு இலக்கு என்ன என்று கேட்டான். பரசுராமர் சொன்னார், இந்த உரையாடலிலே தன்னுடைய வித்யா கர்வத்தை அறிந்து கொண்டார். அப்ப சொல்றாரு, என்னுடைய ஆணவத்தின் மீது செலுத்துனார். அப்போ இந்த கோதண்டத்தின் பானம் பரசுராமரின் ஆணவத்தை அழித்தது. அதன் பிறகு ராமன் சொல்ல, நீங்க இமயமலை சென்று மகா தபஸ் இயற்றி தெய்வத்தை அடையுங்கள் என்று அறிவுரை சொல்வதாக ராமாயணத்துல குறிப்பு வருகிறது. அப்போ பிறப்பை வைத்து ஒருவன் தன்னை உயர்ந்தவனாகவோ தாழ்ந்தவனாகவோ எடை போடவே கூடாது. இது தர்மத்திற்கு முரண்பட்டது, தெய்வத்துக்கு முரண்பட்டது. எனவே சத்துவ குணத்தை அடைந்து விட்டால் சத்தியமான இறைவனை அடையலாம். அடுத்த நிலை. சரி, இந்த விளக்குகள் எல்லாம் படிக்கிறோம், பேசுகிறோம், கேட்கிறோம், சிந்திக்கிறோம். இதுவே ஞானமா? இதுவே ஞானமா? நான் சில ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பது உண்டு. அதை சொல்லுவார்கள், கூர்ந்து கவனிங்க, இதை கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஞானம் வந்துடும்பா. ஆட முட்டாளே, அப்படி கேட்டு வருவது ஞானம் என்றால் இன்றைக்கு பல பேர் உலகத்துல ஞானியா இருப்பார்களே. இந்த முட்டாள்தான் மேடையில பேசுகிறான், இவன் சொல்வதை கேட்டால் ஞானம் வந்துவிடும் என்று. அப்படிலாம் வராது. இது ஒரு வகை கேள்வி ஞானம், நூல் அறிவு, அவ்வளவுதான். தத்துவ விளக்கம் தத்துவ ஞானமாக அனுபவப்பட வேண்டும். விளக்கம் நூலறிவு, ஞானம் அனுபவம்.
அந்த அனுபவத்தை பெற்றால்தான் அவன் ஞானத்தை தொட முடியும். வெறும் விளக்கமே ஞானம் அல்ல. அதனால் அனுபவத்தில் உணர்ந்தவர்கள் சொல்கின்ற விளக்கங்கள் தெளிவாக இருக்கும், ஆணித்தரமாக இருக்கும், அறிவுபூர்வமாக இருக்கும், மறுக்க முடியாததாக, மாற்ற முடியாததாக, மறக்க கூடாததாக இருக்கும் என்பார் மகரிஷி. அப்படிப்பட்ட உயர்ந்த விளக்கம் ஞானத்தின் வெளிப்பாடு. அதன்படி இந்த 18 படிகள் தர்ம வழியில் வாழ்வதற்கு நமக்கு உற்ற துணையாக அமைகின்றன. தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாக்கி உலகில் வருகிறோம். அப்படி சேர்கின்ற போது உருவாகின்ற சிசுவுக்கு முதல் அனுபவம் என்ன? தாயின் கர்ப்பத்திலே ஒரு கரு உருவாகின்ற போது அந்த கரு பெறுகின்ற முதல் அனுபவம் என்ன என்றால், இருவருடைய மனோநிலையும் உணர்வு கலங்கி ஒழுகிய வெந்து ஊரு சுழல மீது கலந்து எல்லா மர என இழந்த நிலம் என்று அருணகிரியார் சொன்னாரே. கணவனும் மனைவியும் எல்லாம் மறக்கின்ற நேரத்தில்தான் உச்சகட்டம் நிகழும். அந்த எல்லாம் மறந்த நிலை தெய்வீகம். எனவே தாயின் கர்ப்பத்தில் உருவாகின்ற கரு பெறுகின்ற முதல் அனுபவம் தெய்வீகம். முதல் அனுபவம் தெய்வீகம். அதனால்தான் பிறந்த மனிதன் தெய்வத்தை நாடுகிறான். ஏதோ சடங்கு சம்பிரதாயம் என்பது அல்ல. அவனுடைய கருவிலே நம்பிக்கை இல்லை என்றால் இவங்க என்ன விளம்பரம் போட்டாலும் வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாதவர்கள் இந்த விளம்பரங்களுக்கெல்லாம் ஆட்படுவது இல்லை. அதை உலகத்துல 45 கோடி மக்கள் அப்படி இருக்கிறாங்க. அவன் சமுதாய சட்டத்தை மதிப்பானே தவிர கடவுளை பற்றி கவலைப்படுவதில்லை. ஏன்னா தெய்வமே இயக்க ஒழுங்கு தானே, தெய்வ நீதி தானே. அந்த தெய்வ நீதியின் மறு வடிவம் சமுதாய சட்டத்திட்டங்கள். அப்ப சட்டத்தை மதிப்பவன் தெய்வத்தை மதிப்பவன் ஆகிறான். அப்படி மனிதன் தெய்வத்தை அறிவதற்கான பயணம்தான் பக்தியிலே தொடங்கி முக்தியிலே நிறைவு பெற வேண்டும். அது பக்தியிலே தொடங்கி பக்தியிலே முடிந்து போனால் அது என்ன அர்த்தம்? முட்டைக்குள் உருவான குஞ்சு முட்டையில செத்து போனதுக்கு அர்த்தம். இது எப்படி விலை போகும்? அது வெளியே முட்டையை உடைத்து கொண்டு வெளியே காற்றை சுவாசித்து வளர்ச்சியை பெற்று அது சில குஞ்சுகளை பெற்றால் தானே வாழ்க்கை நிறைய பெறும். அது முட்டைக்குள்ளேயே முடிந்து போனால் அது குறை பிரசவம் அல்லவா? அதே போல பக்தி என்று சொல்லி பக்திக்குள்ளேயே சமாதியாகிவிட்டார் எப்படி முக்தியை தொடுவது? அப்ப பக்தியில் தொடங்குகின்ற வாழ்க்கை ஞானத்தில் பயணமாக வேண்டும். ஞானத்தின் உச்சம் முக்தி. அப்ப பக்தி, ஞானம், முக்தி, நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேர். இதுதான் ஆன்மீகத்தின் படித்தட்டுகள். அப்படி கடவுளை அடைய வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற இந்த 5 புலன்களை சீரமைக்க வேண்டும், 6 குணங்களை சீரமைக்க வேண்டும், 7 உயிர் மையங்களை உணர வேண்டும். இந்த 18 படிகளை கடந்தால்தான் தெய்வத்தை அறிய முடியும். அப்படி அறிந்த பிறகு அவருடைய வாழ்க்கையே புனிதத்துவம் பெற்றுவிடுகிறது. அதாவது ஆதி மனிதன் பல்லால் கடித்தான், கையால் அடித்தான், காலால் உதைத்தான்.
பிறகு கற்காலம் வந்த போது ஆயுதங்களை கண்டுபிடித்தான். இரும்பு கண்ட போது பல வகையான கருவிகளை கண்டுபிடித்தான். மன ஆற்றலை கண்டபோது அஸ்திர சஸ்திரங்களை கண்டுபிடித்தான். விஞ்ஞான வளர்ச்சியிலே பல வகையான துப்பாக்கி, பீரங்கி, அணுகுண்டுகளை கண்டுபிடித்தான். ஆதி மனிதனில இருந்து இன்றைய மனிதன் வரைக்கும் அடித்து கொள்ளக்கூடிய நுட்பங்கள் வளர்ந்திருக்கிறதே தவிர ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடித்துக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை இயற்கையிலே என்ற அறிவு வந்து விட்டதா? அதை கண்ணதாசன் அழகா சொன்னார். அதிகமாக படிச்சு படிச்சு மூளை கலங்கி போச்சு, அணு உண்டத்தான் போட்டுக்கிட்டு அழிஞ்சு போகலாச்சுன்னார். சோ மனிதன் பெற்ற அறிவின் வளர்ச்சி அணுகுண்டுல போய் நிக்குது, அவ்வளவுதான். ஆன்மீகத்துல நிக்கல. இப்படி உருவத்தால் மனிதர்களே தவிர தேவ நீதியின்படி விலங்கை விட கேவலமானவர்களே இந்த மனிதர்கள். அதனால் குறைந்தபட்சம் மனிதன் விலங்காக உயர்வு பெற வேண்டும். ஏனென்றால் விலங்கு பசித்தால் தான் இன்னொரு விலங்கை அடிக்கும், வேடிக்கைக்காக துன்புறுத்துவது கிடையாது. அது போல மனிதன் பசிக்காக திருடினால் மன்னித்து விடலாம். அப்படி ஒரு பக்குவம் வந்து விட்டால் உலகத்திலே குற்றமே இருக்காது. இது மன்னிக்கப்பட்ட குற்றம், மற்ற ஆசைப்பட்ட குற்றங்கள் இல்லை. அப்ப மனித குலமே கிரைம் ஃப்ரீ சிட்டிசன்ஸ், குற்றம் இல்லாத சமுதாயம் வந்துவிடும். இப்படி விலங்கு கேவலமாக பேசுறாங்களே, அதுக்கு கண்ணன் சொல்றாரு, அறிவில்லாம பிறந்ததெல்லாம் மிருகம் என்று சொன்னோம். அந்த மிருகம் எல்லாம் நம்ம பார்த்து சிரிக்குதானே செய்வோம்னு. ஏன்னா எனக்கு பசிச்சாதான் அடுத்த ஜீவனை துன்புறுத்துறேன், நீ எதுக்கு தேவையில்லாம லஞ்சம், ஊழல், அராஜகம், சொத்து குவிப்பு, எதுக்கு இதெல்லாம்? எடுத்துட்டா போற, விட்டுட்டு தானே போற. விட்டுட்டு போற சொத்துக்கு பாவ கணக்கு எதுக்கு? இப்படி இதெல்லாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 வகை பயிற்சிகளும் இணைந்த இடம் மனவளக்கலை. இங்கே 5 புலன் வழியாக போகின்ற மனதை திருத்தமைப்பதற்கு பயிற்சி உண்டு. 6 குணங்களை சீர்திருத்துவதற்கு பயிற்சிகள் உண்டு. தெய்வத்தை அறியக்கூடிய தவ முறைக்கு தீட்சை முறைகள் உண்டு. இப்படி இந்த பயிற்சிகளை துணை கொள்கின்ற போது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே தெய்வமாக மாற்றம் பெற முடியும். பிறப்பு ஒரு எல்லைக்கோடு இல்லை. ஆனா அந்த இடத்துக்கு வரணுமே, ஆர்வம் வேணுமே. அப்ப அதெல்லாம் பார்க்கின்ற போதுதான் இந்த ஆர்வம் ஏன் வரவில்லை என்று நம்முடைய முன்னோர்கள் அதையும் ஆராய்ந்து பார்த்தாங்க. வள்ளுவ பெருந்தகை சொன்னார், தவமும் தவம் உடையார்க்கேயாம், அவமது அஃது இல்லார் மேற்கொள்வது என்றார். அப்ப தவம் யார் செய்ய முடியும் என்றால் தவம் உடையார்க்கேயாம். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, கொள்ளு தாத்தா, பாட்டி, இப்படி 6 தலைமுறைகளிலே உண்மையான பக்தி நாட்டமோ அல்லது தவம் செய்த அனுபவங்களோ இருந்தால்தான் அந்த கர்மவினை இங்கே எழுச்சி பெற்று இவனுக்கு தவத்திலே நாட்டத்தை ஏற்படுத்தும். அப்ப ஒரு பிறப்பிலே ஞானம் பெற முடியும் என்றாலும் அதற்கான தயாரிப்பு 7 பிறவிகளில் நடக்கிறது. 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறேன் என்று இன்னொரு இடத்துல வள்ளுவர் சொல்லுகின்றார். 7 பிறவிகளிலே சிறிது சிறிதாக தர மாற்றம் நிகழ்கிறது என்பதை விஞ்ஞானமும் நிரூபித்திருக்கிறது.
ஜெனடிக் சயின்ஸ்ல ஒரு மாற்றம் உச்சத்தை தொடுவதற்கு 7 தலைமுறைகள் ஆகும் என்பதை விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. அதனால் கடந்த 6 தலைமுறைகளில் பெற்ற பக்தியின் நாட்டமே 7வது பிறப்பில் முக்திக்கு இட்டுச் செல்கிறது. அந்த வகையிலே இந்த 18 படித்தளங்களை கடக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அதில் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதை உச்சத்தை தொடுகிறோமோ இல்லையோ, அது இலக்காக இருக்கட்டும். ஆனால் அது அடைவோமோ இல்லையோ, ஆனால் அந்த பாதையில் நான் பயணிக்கின்றேன். அந்த பயணம் அடுத்து என்னுடைய தலைமுறைகளிலே பயணிக்கும், தொடரும். அந்த தொடர் பயணம் ஒரு நாள் என் தலைமுறையிலே முக்தியை அடைய செய்யும். அப்படி வாழ்கின்ற காலத்தில் இந்த வாழ்க்கையின் நோக்கமே 18 படிகளை கடப்பதுதான் என்று தெரிந்து கொண்டு முயற்சியை மேற்கொண்டு பயிற்சியின் மூலமாக பயணத்தை தொடங்க வேண்டும். தொடங்கியவர்கள் தொடர வேண்டும். முக்தி கிடைக்குமோ இல்லையோ, அது கர்ம பலனுடைய விளைவு. அது இயற்கையுடைய அமைப்பிலே வந்து சேருகின்ற இடத்தில் வந்து சேரும். அதுவரை நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்றார் மகிழ்ச்சி. அந்த கருத்தை நாமும் விளங்கிக் கொண்டு மற்றவர்களும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.